ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சீலிங் மவுண்டிங் ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேனோட பிராண்டு ஓரியன்ட்டு, மாடல் பார்த்தீங்கன்னா ரோட்டோ 53. எம்ஆர்பி 3910 ரூபா போட்டிருந்தாலும் நமக்கு கிடைச்சது 1450 ரூபா. ஸோ உள்ளே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஓரியன்ட் எலக்ட்ரிக்கலி அவங்க கொடுத்துருக்க ஒரு ரெகுலேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர். இது வந்து நம்ம 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். அதாவது ரன் ஆகும்போது 360 டிகிரிக்கு நமக்கு ரொட்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோர் கேபிள் ஒன்று 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வழக்கம் போல் இருக்க மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர், ஒரு லீஃபு, அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லாக் ஸ்க்ரூ. ஸோ எங்கே அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதில் கொடுத்துருந்த ஒரு கிளாம்பை நம்ம ஆல்ரெடி வெல்ட் அடித்து இந்த மாதிரி நம்ம ஆங்கிளில் ஷீட் ஏற்றுற ஸ்க்ரூ வச்சு பண்ணிக்கிட்டோம். நார்மல் சீலிங் ஆனிச்சுன்னா நம்ம ட்ரில் போட்டு இந்த ஸ்க்ரூ ஏற்றினா போதுமானது. ரெகுலேட்டர் நம்ம அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி போர்டில் இருக்க அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவே போதுமானது. ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா அந்த பாடியில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் கவர் வந்து வச்சு லாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதே போல் 2 ஹோல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வச்சு இந்த ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் டேபிள் ஃபேன் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுவோமோ ஸோ அதே போல் தான். ஸோ இப்போ நம்ம லீஃபையும் அந்த ஷாஃப்ட்டில் வச்சுட்டு லாக் நட் போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ பக்காவாக வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேல் கவர் போட்டுட்டு பெல்ட்டையும் போட்டுட்டு நம்ம அதுக்கான ஸ்க்ரூ வந்து வச்சு டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா சீலிங்கில் நான் மவுண்ட் பண்ணுறதுனால லூஸ் ஆகி விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். பக்காவாக லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம டாப்பில் இருக்க அந்த கிளாம்பில் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி நம்ம மாட்டிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரூ சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூவை நம்ம இந்த மாதிரி அந்த மேலே இருக்க கிளாம்புக்கும் ஃபேனுக்கும் வச்சு லாக் பண்ணிடுறோம். லாக் ஸ்க்ரூ அதுதான். அதுக்கப்புறம் நம்ம 2 ஒயர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை நம்ம ரெண்டுமே ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட்டுக்கு கொடுத்து பக்காவாக டேப் அடிச்சிடலாம். சும்மா ரஃபாக தான் இப்போதைக்கு நான் வெட்டி கட்டுறதுக்காக டேப் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணதுமே அழகாக வந்து ரன் ஆகுது. 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. இந்த மவுண்டிங் பார்த்தீங்கன்னா கீழே டைனிங் டேபிள் வருது. ஸோ அதுக்காக இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிற ரீசனால இந்த ஃபேனை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இந்த மாதிரி ஹைட் கம்மியாக இருக்க இடங்களுக்கு சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபேனை ஈஸியாக நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸும் கம்மி தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.